நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ரொம்ப வசதியானது. விநாயகர் அப்படின்றவர் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர். நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் உடைச்சி நமக்கு நன்மைகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் கேது. கேதுவுக்கு அதிகாரி விநாயகர் பெருமான். இந்த விநாயகர் பெருமானை நாளையிலிருந்து 21 நாட்களுக்கு நான் இப்போ இந்த கீழே கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 21 நாட்களுக்கு 21 முறை சொல்லணும். இதை சொல்லின்னு வரதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, திருமண தடை இருந்தால் விலகும், குழந்தை பிறக்காட்டா குழந்தை பிறக்கும், இல்லை உத்தியோகம் கிடைக்காட்டா உத்தியோகம் கிடைக்கும், படிப்பு சரியாக வராது குழந்தைகளுக்கு படிப்பு வரும், வேறு என்ன தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்கள் நீங்கி வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிட்சங்களும் ஏற்படும். நம்ம அன்றாடம் காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு நெத்திக்கு இட்டுட்டு என்ன பண்ணணும், பிள்ளையார் படமோ அல்லது பிள்ளையார் குட்டியாக இருக்கிற சேலையோ வச்சு அதுக்கு நெத்தியில், கைகளில், மார்பில், கால்களில், கிரீடத்தில் எல்லாம் நம்ம தும்பிக்கையில் எல்லாத்துலேயும் நம்ம மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாத்தையும் இட்டு கீழே இருக்கிற அந்த எலிக்கும் ஒரே ஒரு சந்தனம் போட்டு அது மாதிரி இட்டு நாம் என்ன பண்ணணும், அருகம்புல்லை மாலையாக சாத்தி அந்த பழத்துக்கு உதிரியாக சில அருகம்புல்களை பக்கத்தில் வச்சுண்டு இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லி ஒரு அருகம்புல்லை பிள்ளையாருடைய கால் கால் பாதம் போட்டிருக்காரு இல்லையா அந்த படத்தில் அந்த கால் கிட்டக்க வச்சு விடணும். இந்த மாதிரி 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லி 21 தடவை இந்த அருகம்புல்லை வச்சு விடணும். இந்த மாதிரி 21 நாட்களுக்கு பண்ணினா எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் இந்த காரியங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி அந்த காரியங்கள் ரொம்ப சுபமாக நல்லபடியாக நடந்தேன். மனசில் கஷ்டம் இருக்கிறவா, மனசஞ்சலம் இருக்கிறவா, வீட்டில் படுக்கையாக படுத்துட்டு இருக்கிறவா, அல்லது வேறு எதனா பிரச்சனைகளை மாட்டின்னு இருக்கிறவா, யாராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை பயமில்லாமல் 21 நாட்களுக்கு 21 முறை சொல்லிட்டு வரலாம். அவளையும் சொல்லலாம், அவளுக்கு பதிலாக அவள் அம்மாவோ அக்காவோ அவளை சொந்தக்காரளாக கூட அவளை நினச்சிட்டு அவள் சொல்லலாம். ஆனால் கஷ்டப்படுறவளே சொன்னால் அவளுக்கு அந்த கஷ்டங்கள் நீங்கிறது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். இந்த மந்திரம் என்ன அப்படின்னாக்கா, ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜானனாய நமஹ. இவ்வளவுதான், ரொம்ப குட்டி மந்திரம்தான். இன்னொரு முறை சொல்லட்டுமா? ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப ஹித ஸ்ரீ கஜானனாய நமஹ. இந்த மந்திரத்தை 21 முறையும் அந்த அருகம்புல்லை கையில் வச்சுட்டு ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாருடைய பாதங்களை வச்சுவிடும். இந்த மாதிரி 21 நாட்களுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்முடைய நியாயமான ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள்லாம் அதில் இருக்கிற தடங்கல்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக நிறைவேறி நம்ம மனசு சந்தோஷத்தோடு இருக்க முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.